யாரும் நம்ப மாட்டீங்க. தொழில்துறை மந்திரின்னு தமிழ்நாட்டுல ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். அவங்களுக்கு என்ன சமைக்கிற வேலை நமக்கு தெரியாதுங்க. ஆனா கண்டதையும் சமைக்கிற வேலை அவங்களுக்கு இருக்குது. ஐயோ, என்னோட செஃப் கேப் எதையோ மறைச்சிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அந்த தொழில்துறை மந்திரிக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அமெரிக்கா போனதுனால அந்த துறையும் இப்ப சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு பிள்ளை கிட்ட வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வி எவ்வளவு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு எங்க போய், அதாவது இந்தியாவை தவிர எங்க போய் நீங்க கேட்டாலும் ஏதோ ஒரு ஆக்குபேஷனை சொல்லுவாங்க. இந்தியால மட்டும்தான் மை ஃபாதர் இஸ் அ சூத்ரன், பஞ்சமன் அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வாட் இஸ் மை ஃபாதர் அப்படின்னு கெத்தா சொல்ல வேண்டிய இடத்துக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்குது கடந்த 60 வருஷமா. இப்போ பொசுக்குன்னு கீர்த்தனா வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு என்ன வெங்காயத்துக்கு கேட்டாங்கன்னு தெரியல. சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். நம்ம அந்த பினிஷிங் கட்டை மட்டும்தான் பார்த்தோம். ஷூட்டிங் எடுத்ததை யாராவது பாத்தீங்களா? இப்போ அந்த ஷூட்டிங் எடுத்ததை நான் உங்களுக்கு காட்ட போறேன், பாத்துருங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் போய் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டீச்சர்ஸ் கேக்குறாங்க, யார் யா நீ கேமராவோட வந்திருக்க அப்படின்னு. இப்படியும் ஒவ்வொருத்தங்க பேரும் சொல்லி சொல்லி பேசணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். நான் அப்படியே ஓரங்க நாடகம் மாதிரியே கொண்டு போயிடுறேன், நீங்க கேரக்டர் என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க. சோ ஓரங்க நாடகத்துக்கு நமக்கு சமையல் வேண்டாம் அப்படிங்கறதுனால இந்த டேபிள தள்ளி வச்சு எந்திரிச்சு நிக்க போறேன். என்னப்பா கேமரா, என்ன கேமராமேன் தலை இடிக்கி தெரிய மாட்டேங்குதா? நீங்க தானே ரைஸ் பண்ணும், நான் குமிய முடியுமா? எத்தனை நேரம் நாங்க குமிச்சுட்டே பேசுறது, நீங்க ரைஸ் பண்ணுங்க. வடசட்டி ஃபீல்டா? ஓகேவா? ஓகே, ரெடியா? நாங்க தான் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்களுடைய பர்சனல் கேமராமேன்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஷூட்டிங் எடுப்போம். மினிஸ்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஷூட் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருவோம். நீங்க யாரு? டீச்சரா? நீங்க ஃபீல்ட்ல இருந்து வெளியே போங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேமரா 1 இருக்குல்ல, இதுதான் உங்களை பார்த்து நான் வச்சிருப்பேன், இதுதான் உங்களை ஷூட் பண்ணும், அதனால இதை பாத்துறாதீங்க. அதே மாதிரி கேமரா 2 அதுதான் வந்து மினிஸ்டர் ஷூட் பண்ணும். ஏன்பா கேமராமேன், கேமரா 2 ஃபீல்ட்ல இருக்கான்னு செக் பண்ணு. இல்லையா? ஓகே குட். மினிஸ்டர் மேடம் யூ மே கம் மேடம், எவ்ரிதிங் இஸ் ஓகே மேடம். தம்பி லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா? ஷேடோ அடிச்சிட கூடாது மேடம், எல்லாம் ஓகேவா இருக்குங்க மேடம், நீங்க வந்துருங்க. தம்பி பிஜிஎம் போடுங்க மேடம். நடந்து வாங்க மேடம், அதெல்லாம் எடிட்டிங்ல நாங்க பாத்துக்கிறோம். மேடம் சாரி கட்டாம வந்துட்டீங்க, ஏங்க மேடம் டார்ச்சர் பண்ணீங்க? அந்த சாரி கட்டுங்க. எல்லா கேரக்டரும் நானே பண்ணோம்னா நான் என்னதான் பண்றது? இதுக்கு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், யாரா வாங்க 2 பேரும் சேர்ந்து பேசலான்னு. பேசுவோம், 2 பேரும் சேர்ந்து இந்திய அரசியல, தமிழ்நாட்டின் அரசியல சிறப்பா பேசலாம். நீங்க எனவே பேசுவோம்ல வந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண் 9944222287. ஓகே, நான் இப்ப கீர்த்தனாவா வந்துட்டேன். டீச்சர், இது என்ன பீரியட் டீச்சர்? இப்ப நான் அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? லாஸ்ட் பெஞ்ச் குழந்தைங்களா, உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் தெரியுமா? Who is the chief minister of Tamil Nadu? தெரியலையா? I'll give you clue. நான் க்ளூ தரேன், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களான்னு பாக்கலாம். எடிட்டர், நீங்களே அந்த வீடியோ போட்டுருங்க, நான் ஆட முடியாது. என்னதான் கீர்த்தனா மாதிரி சாரி கட்டுற மாதிரி நின்னாலும் நாம கீர்த்தனா மாதிரி வெக்கம் இல்லாம ஆடிட முடியாதுல்ல. அக்கீர்த்து, நீங்களே ஆடி காட்டுங்க. இந்த சாய்ஸை யூஸ் பண்ணி சொல்லுங்க, who is the chief minister of Tamil Nadu? குழந்தைங்களா, நான் உங்ககிட்ட இப்ப டஃப்பான கேள்வி கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க என் பக்கத்துல வந்து க்ளோஸ்அப்பா என்ன எடுங்க, நீங்க என் பின்னாடி இருந்து பாப்பாவை க்ளோஸ்அப் வச்சுக்கோங்க. பாப்பாவோட ஃபேஸ் ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள டிவில காட்டக்கூடாது, மீடியால காட்டக்கூடாதுங்கிற சென்ஸ் நமக்கு இல்ல, நமக்கு தான் அறிவே இல்லையே. we just need reels. This is reels ஆச்சி, தளபதி ஆச்சி. I think so, this is தளபதி ஆச்சி. I think பண்ணி இந்த பிள்ளைகிட்ட I thinkல கேள்வி கேக்குறேன். what is your father? என்னம்மா முழிக்கிற? பேந்த முழிச்சிட்டு இருக்க? எத்தனாவது? ஆறாவது படிக்கிற பிள்ளைக்கு இது தெரியாதா? இப்ப இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். எது கட் கேமரா கட் பண்ணுங்க. கட் பண்ணியான்னு சொன்ன கேட்க மாட்டேன் நீயே. எது அந்த குழந்தை என்ன கேள்வி கேட்டுச்சா? மானக்கேடா கேள்வி கேட்டுச்சு. நீங்க வேணா இப்ப கேள்வி கேளுங்க, நான் வேணா சாயங்காலம் வீட்டுக்கு போய் ஆன்சர் எழுதிட்டு
இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ட்விட்டர்லயோ போஸ்ட போடுறேன்னு சொல்லிருச்சு. சாரி ஸ்கூல் குழந்தைங்களே, உங்ககிட்ட தப்பா கேள்வி கேட்டேன். 6வது படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நாங்க கேள்வி கேட்டது தப்புதான். பட் நீங்க தளபதி இவ்வளவு டேமேஜ் பண்ணக்கூடாது. டீச்சர் நீங்க வந்து குழந்தைகிட்ட புரியுற மாதிரி கேள்வி கேளுங்க. அப்புறம் டீச்சர் கேள்வி கேட்டா இப்பவே ஆன்சர் பண்ணணும். வீட்ல போய் சாயங்காலம் ட்விட் பண்ணக்கூடாது. கேமராமேன் டீச்சர் கொஞ்சம் நல்லா கோச்சிங் கொடுங்க. மேடம் நாங்க இப்ப வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறோம். நீங்க வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி தெரியாத மாதிரி நடிங்க. எனக்கு தான் தெரியுமே மேடம், இது ரீல்ஸ் மேடம், நாங்க சொல்றது கேளுங்க. மினிஸ்டரவே நீங்க எதிர்த்து பேசிடுவீங்களா? மினிஸ்டரவே 2 நிமிஷம் தான் மேடம், நாங்க முடிச்சிட்டு கிளம்பி போயிருவோம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துக்கலாம்ல. கோஆபரேட் பண்ணுங்க மேடம், கோஆபரேட் பண்ணுங்க மேடம். சும்மா பயந்த மாதிரி நடிங்க. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல. What is your name? My name is Science. டீச்சர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாம் நீங்க சொல்லி தர்றது இல்லையா? நாங்க சொல்லி கொடுத்தது தாங்க அமைச்சர் இருக்கிறோம். நோ 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 நோ, நீங்க என்ன எதிர்த்து பேசக்கூடாது. நான் படிக்கிறப்ப மக்கப் பண்ணி தான் படிச்சேன். என் தளபதி சிஎம் மக்கப் கூட பண்ண தெரியாம தான் படிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேப்பர் இல்லாம, ஆன்சர் ஷீட் இல்லாம, கொஸ்டின் ஷீட் இல்லைன்னா கூட அவரால் கேள்வி கேட்க முடியாதுங்க. அவ்வளவு ஏன் எங்க எச்ச துப்பணும்னு கூட பேப்பர்ல எழுதி இருக்கும். எங்க எமோஷன் ஆகணும், எங்க கண்ணு கலங்கணும், எங்க அப்படி கேப் விட்டு நிறுத்தணும், எல்லாமே தெரியும். வாயில நல்லா வருது அப்படிங்கறத கூட அதுலதான் சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? சரியான எஜுகேஷன் இல்ல. ஒருவேளை தாவேக்கால இந்த குழந்தையே சிஎம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தை எப்படி சிஎம் ஆகும்? ஏன்னா எங்க தளபதிக்கு தான் வாரிசு இல்லையே, அவ வாரிசு ஆட்சி இல்லையே. அதனால நாளைக்கு இந்த குழந்தை கூட தாவேக்கால சிஎம் ஆகும். சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் தமிழ், ஸ்போக்கன் எல்லாம் சொல்லி கொடுங்க. மேடம் டீச்சர் நான் சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் நாம 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு அப்படியே நான் கிளம்பி போற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். இது ரீல்ஸோட ஃபைனல்ல போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் டீச்சர், நல்லா பண்ணுங்க. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணிடலாங்க மேடம். கேமரா கட்டா முடிஞ்சதா? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி டீச்சர், ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. இப்படி எல்லாருமே கோஆபரேட் பண்ணா நாங்க டெய்லியும் 5-6 ரீல்ஸ் போடலாம். அடுத்த தம்பி நம்ம எங்க போறோம்? சிஐஏ மீட்டிங்கா? சரி ஓகே போலாம். ஒரு நாளுக்கு 3 ரீல்ஸ் போடணுங்க. எனவே பேசுவோம், அதுவும் 2 வீடியோ தான் போடுறாங்க. அதுவும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தான் போடுறாங்க. ஆனா எனக்கு நான் தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், நான் தான் டயலாக் ரெடி பண்ணணும், நான் தான் வந்து லொகேஷன் பார்க்கணும். ஓகே ரிப்போர்ட்டர்ஸ், எனக்கு ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்க கேள்வி கேளுங்க. ஓகே, இதானே கேள்வி, இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும். போன ஆட்சியில ஒரு 5-6 பேருங்க ஆளுக்கு 5000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணலான்னு ரெடியா இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சி கமிஷன் கேட்டதுனால அவங்களால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆந்திரா அமைச்சர் சொன்னது அதை அன்கோங்க, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். நீங்க ஆந்திராவின் அமைச்சர் சொல்றதை எடுத்துக்குவீங்களா, இல்ல விருதை மகள் கீர்த்தனாவின் ட்விட்டை எடுத்துக்குவீங்களா? எங்க ட்விட்டுக்கு கீழே 5 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்கங்க. அன்னைக்கு அவங்கனால ஓப்பன் அப் பண்ணி பேச முடியல. இப்ப எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட் தான் ப்ரூஃப். என்னோட ட்விட்டர் பதிவுலயே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தாரு. அவரே ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே ஆமா இந்த மாதிரி முன்னாடி பிரைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போய் சூட ஏத்தி வேல்ல அடிச்சு சத்தியம் பண்ணவங்க. வேல்ல அப்படி அடிக்கிறப்ப வேல் அப்படியே கையில இருந்து வெளியே வந்திருக்குங்க. இப்படியெல்லாம் சத்தியம் பண்றவங்க கமெண்ட் பண்றப்ப என்னைக்காவது போய் பேசுவாங்களா? ஏங்க கீர்த்தனா, அத்தனை மக்களுக்கு முன்னாடி, அத்தனை மீடியாவுக்கு முன்னாடி உங்க சிஎம் பதவி பிரமாணம் எடுத்ததையே மீறிட்டாரு அப்படிங்கறத இன்னைக்கு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. நம்ம கேபினெட் அமைச்சரவை கூட்டத்துல அவங்க கட்சிக்கோ இல்ல தமிழ்நாட்டுக்கோ எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு 2 பேத்த கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. சொல்ல போனா அல்ல கைகள், அல்ல கைகள். அந்த அல்ல கைகளை கேபினெட் மினிஸ்டர் மீட்டிங்ல உட்கார வச்சது தப்புன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்க சிஎம்ஏ சத்தியத்தை மீறும் போது உங்க ட்விட்டர்ல உங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் போட்டவரும் உண்மையை சொல்லுவாருன்னு நம்புறீங்களே நீங்க? சரி, அந்த தொழிலதிபர் யாரு, அவர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, எங்கெல்லாம் அவர்கிட்ட வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க, என்ன பிசினஸ் பண்ண பார்த்தாரு, எப்படி கெட்டுச்சு, இதெல்லாம் சொல்லுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு என் ட்விட்டர் கமெண்ட போய் பாருங்க, அதுலதான் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உண்மையாலுமே தொழில்துறை அமைச்சரா இல்ல அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா நீங்க தான் போலந்து நாட்டுக்கு போய் 5000 கோடிக்கு பட்டாசு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க பொழந்துதான் போனீங்களா அப்படிங்கறது எனக்கு டேட்டா கரெக்டா தெரியல. அது எந்த ஊருன்னு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா கமெண்ட்ல வர்றதெல்லாம் உண்மைதானே, கமெண்ட்லயே போய் பாத்துக்காங்க எந்த ஊருன்னு. அப்படியெல்லாம் நீங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மேடம். ஒரு அமைச்சரா தமிழ்நாடு செய்தி குறிப்புகள்ல சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு இன்ஃபுளுசரா
ரீல்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வர கமெண்ட் தான் தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் தத்துவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கீர்த்தனாக்கு தான் யாருன்னு தெரியல, கீர்த்தனா என்னவா இருக்காங்கன்னு தெரியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் நான் கீர்த்தனாவை கிண்டல் பண்றதுக்கு பேசின வீடியோன்னு நினைச்சீங்கன்னா தப்பு என் மேலயும் இருக்கு, உங்க மேலயும் இருக்கு. கீர்த்தனா அவர்களே, ஒரு பெரிய போஸ்ட் உங்களை தேடி வந்திருக்கு. பெண்களை உலகமே ஒரு போகை பொருளா தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி பல முயற்சிகள் எடுத்து பல தடைகளை தாண்டி தான் நம்ம ஒரு இடத்துக்கு வரோம். இன்னைக்கு உலகத்திலேயே லேடிஸுடைய GER ரேட் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டுக்கு தொழில்துறை மந்திரியா நீங்க இருக்கீங்க. இந்த சிறப்பை நீங்க இன்னும் சிறப்பாக்குறது தான் சிறப்பா இருக்குமே ஒழிய விஜய்க்கு செருப்பா இருக்கிறது தான் சிறப்பா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது கேவலத்திலையும் கேவலம். சோ அந்த தப்பை இனிமே செஞ்சிடாதீங்க. இனி போற பக்கம் எல்லாம் ரீல்ஸ் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. தளபதி கச்சேரி கச்சேரி கச்சேரின்னு டான்ஸ் ஆட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதையும் மீறி நீங்க ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களை மீடியால காட்டக்கூடாதுங்கிற அறிவை கொஞ்சம் வளர்த்திக்கங்க. தொழில்துறை மந்திரியாக உங்க பணி சிறக்க உங்களோட தவறுகளை சுட்டி காட்டி நாங்க வாழ்த்துறோம். ஒரு சிறந்த தொழில்துறை மந்திரியா ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிற பேரு உங்களுக்கு வேணும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த பேரு கிடைக்காது அப்படிங்கறது எனக்கு 100% உறுதியா தெரியும். அது ஒரு நல்ல ஆட்சியில நடக்கும் போதுதான் ஒவ்வொரு துறையும் சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எடுத்து பாருங்களேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் செஞ்ச சாதனைகள் அத்தனை இருந்தது. காரணம் தலைமை அமைச்சர் சிறப்பா இருந்தாரு. எங்க தொழில்துறை மந்திரி TRP ராஜா அவர்கள். காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்க IT மினிஸ்டர் PTR பழனிவேல் தியாகராஜன். அவரும் சிறப்பா பணியாற்றினாரு, ரொம்ப சிறப்பா. அதுக்கும் தலைமை அமைச்சர் தான் காரணம். எங்க நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. அவரும் சிறப்பா வேலை பார்த்தாரு, அதுக்கும் தலைமை அமைச்சர் தான் காரணம். இப்படி ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் கடந்த ஆட்சியில சிறப்பா பயணிச்சதுக்கு காரணம் தலைமை அமைச்சர் சரியாக இருந்தால். உங்க கட்சியில தலைமை சரியாவே இல்லையே, பேசவே மாட்டாரு. அதையும் மீறி பேசுனது பூரா பொய். அப்புறம் பொய் பேசும் துறைக்கு அமைச்சராவே ஒருத்தர் நீங்க வச்சிருக்கீங்க. அவரு ஃபுல் டைமா பண்ணுவாருங்க, நீங்க ஃபுல் டைமா பண்ணுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி எல்லாருமே பேசுறது பொய் தான். ஏன்னா லஞ்சத்தை இந்த 50 நாள்ல நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னு நம்புறீங்க. அதுக்கு உதாரணமா என்ன தெரியுமா சொல்றீங்க? இப்ப என் பையனை நான் கடைக்கு அனுப்புனேன்னா நான் ஒரு முட்டாய் வாங்கிக்கிறேன்னு கேட்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி கூட அம்மாவே நீயே போய் முட்டாய் வாங்கிக்க தம்பி அப்படின்னு கூட அம்மா அங்க அனுப்புறது கிடையாது. அந்த அளவுக்கு 50 நாள்ல நாடு செழிப்பாயிருச்சுங்க. இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரீல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி ரீல்ஸ் மட்டும் போடுற அமைச்சரா கீர்த்தனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். அதையும் தாண்டி இப்படி இருக்கிறதா என்னோட சிறப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ராமனின் செருப்பை வைத்து பரதனாண்டான் இந்த நாட்டை அப்படின்னு நம்பினீங்கன்னா, என்னிடம் ராமனின் செருப்பு இல்ல எங்க அண்ணன் இருக்கார் அப்படின்னு நம்பினீங்கன்னா, எங்க அண்ணனுக்கே செருப்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொன்னா அது உங்க இஷ்டம். அப்படி சொன்னா அது உங்க இஷ்டம். ரீல்ஸ் போட்டா அது உங்க இஷ்டம். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நாங்க பேசுவோம். நாங்க தொடர்ந்து பேசணும்னா தோழர்களாகிய நீங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க மாதம் 100 ரூபாய் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். சடங்க எந்த விதத்திலையும் நிறுத்தாம பேசிக்கிட்டே தான் இருப்போம். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.